ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கொடிவேரி அணையில் எப்படி குளிச்சோன்னுட்டு. ஏன்னா கேமராவெல்லாம் அங்கே பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம், எடுக்கவே முடியாது. ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் குளிக்கிறப்ப என் தங்கச்சிட்ட கொடுத்து ஷூட் பண்ணுறது. அதுக்காகவே கேமராவை எடுத்துக்கிட்டு அது அவங்களுக்கெல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக தண்ணிக்கிட்ட போயிட்டு நின்று எடுத்துட்டு கடைசியில் தான் நான் குளித்தேன். ஏன்னா அந்த நல்லா இருந்துச்சு, அந்த அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா கூலாக. அது வெயில், என்ன வெயிலுங்கிறீங்க, 102 டிகிரி ஈரோடில். அந்த சமயத்தில் போய் குளிக்கிறதுக்கு அப்படி தபன்னு தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்துச்சு. அதில் குளிக்கிறதே ஒரு அலாதியான இன்பமாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா குளித்தோம். ஒரு 1 ஹவருக்கு மேலே குளிச்சுருப்போம். அப்புறம் பின்னால் போய் உக்காந்துருப்பாங்க. எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டோம், சப்பளங்கால் போட்டு உக்காந்துட்டு. அங்கே பாருங்கள், ஒரு லேடி எங்கிட்ட என்ன குளிக்கிறது எடுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சேன். அவங்கள ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். யாருன்னே தெரியாது, கேட்டாங்க, அனுப்பி விட்டேன். அப்புறம் நாங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக குளிச்சுட்டு. என் தங்கச்சி மருதாணி, நானும் என் தங்கச்சியும் மருதாணியை ஒட்டுக்கா வச்சு ரொம்ப நாள் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு, ரொம்ப நாள் வருஷம் கழித்து 2 பேரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன். அவன் வரான்னு 2 பேரும் மருதாணியெல்லாம் கையில் வச்சுட்டு அழகாக அன்றைக்கி அடுத்த நாள் போயிட்டு எல்லாம் சிரித்தாங்க. இந்த வயசில் உங்களுக்கு மருதாணி வேறையான்னு மருதாணியெல்லாம் வச்சுட்டு அதை வேறு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக விளையாண்டோம். பின்னால் இருக்கிறது என்னோடய அண்ணன் பொண்ணு பேரன். அவன் வேறு எனக்கு யூடியூப் எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தா, நானும் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டு, அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால மாங்காய் தேங்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக சேர்ந்தோம்.